நாம் ஜெபிக்க போகிறோம். கத்திருந்த உயிர்த்தெழுதலின் நாளாகிய இந்த ஆராதனை நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன கர்த்தர் தாமே. ஆராதனை வேளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருப்போம். Praise the Lord. Hallelujah. நாம் ஜெபிக்க போகிறோம். Hallelujah. ஜெபத்தோடு இந்த ஆராதனை நாம் துவங்கலாம். Praise you. Hallelujah. ஸ்தோத்திரம். Glory to be thy name. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. Praise you. Hallelujah. Glory to be thy name. Thank you, Lord. ஸ்தோத்திரம். Hallelujah. Amen. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக, ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். உயிர்த்தெழுதலின் நாளிலே உம்மை ஆராதிக்கும்படி எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உலகமெங்கும் உயிர்த்தெழுதலை பண்டிகையாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளிலே உயிர்த்தெழுதலை வல்லமை குறித்ததான வார்த்தைகள் கர்த்தாவே எங்கள் எல்லாரையும் உயிர்ப்பிக்கட்டும், பலப்படுத்தட்டும். வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலனடைய, எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்திலே நாங்கள் பலனடைந்து மன மகிழ்ச்சியோடு நாங்கள் வீடுகளுக்கு திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. வந்திருக்கிற யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள், வந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் சுகபத்திரமாக கொண்டு வாங்க. அநேக புதிய குடும்பங்களையும் புதிய ஆத்மாக்களையும் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமம் மாத்திரம் மையப்படட்டும். கர்த்தாவே, ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன். ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி மத்தியிலே நீர் பிரசன்னராக இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஒரு பகுதி ஆசீர்வதிங்க. ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் ரத்தம் செயல், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? Hallelujah. Praise the Lord. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற அன்பின் நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். Praise the Lord. இந்த வேளையிலும் கூட நாம் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் ஆமென் என்கிறதான பாடலை நாம் பாடலாம். இந்த பாடலை ஜெபத்தோடு நம்ம பாட போகிறோம். ஆமென். கை தட்ட வேண்டாம், நம்ம ஜெபத்தோடு பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம்.
ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பேருங்கள் உரண்டுரண்டோடுது மாறதோ கல்லறை மூடின பேருங்கள் உரண்டுரண்டோடுது அங்கு போட முத்திரை காவல் நிற்குமோ தேவன் புத்திரர் சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவன் புத்திரர் சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் பாடுவோம். கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுங்கள். அங்கு கூறின மாமரை ஜனர் கல்லறை உங்கள் கலிலேயாவுக்கு. அங்கு கூறின மாமரை வீட்டனர் கல்லறை உங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தினட வருகின்றார் ஜெய வீரர். வாசல் நிலைகளை உயர்த்தினட வருகிறார் மேளவாத்தியம் கைமணி கோரிகை எடுத்து முழங்கிடுவோமாமே. மேளவாத்தியம் கைமணி கோரிகை எடுத்து முழங்கிடுவோம்.
கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஹல்லேலூயா praise the Lord கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று பாட போகிறோம். எழுந்து நின்று ஆமென் இந்த பாடலை பாடலாமா? ஆமென் praise the Lord. பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் ஹல்லேலூயா புரண்டுரண்டோடுது பார் ஹல்லேலூயா ஆமென் praise the Lord. கல்லறை ஆமென் praise the Lord. மூடி வைத்திருந்த கல் தானாக புரண்டு ஓடினது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அன்றைக்கு புரண்டு ஓடின கல் இன்றைக்கும் அப்படியே அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கல்லறை மூடப்படல. ஹல்லேலூயா ஆமென் praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் ஆமென் praise the Lord. இன்றைக்கும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென். உலகமெங்கும் இருக்கிற எல்லா கல்லறைகளையும் மூடிதான் வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு திறக்கப்பட்ட ஒரே ஒரு கல்லறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை மாத்திரமே. ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா ஆமென். ஏன் தெரியுமா? பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது ஆமென் அவர் இங்கே இல்லை. ஆமென் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஹல்லேலூயா உயிரோடு இருக்கிற வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஆமென். அதே வல்லமை உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளும் இருக்கிறது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா 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 ஆமென். எல்லாரும் கொஞ்ச கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரிப்போமா? தாவே ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல ஆவியிலே நிறைந்து ஓ மகிமையின் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். Glory to be the name. Hallelujah. இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஆமென். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஆமென். ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். எப்படி ஆர்ப்பரிக்கணுமா? ஜெயம் என்று ஆர்ப்பரிக்க வேண்டும். ஹல்லேலூயா praise the Lord. பாடுவோமா? ஆமென் ஹல்லேலூயா praise the Lord. Glory 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 ஆமென் praise the Lord. ஆமென். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்று
ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கல் உரண்டுரண்டோடுது. பாரதோ கல்லறை மூடின பெருங்கல் உரண்டுரண்டோடுது. அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவன் புத்திரர் சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவன் புத்திரர் சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். எல்லாரும் அறிக்கை செய்வோமா? ஜெயம் என்று ஆர்ப்பரிக்கலாமா? இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், நமக்கெல்லாம் ஜெயம் உண்டாயிருக்கிறது. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் அமைதியாக. அல்லேலூயா இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஆமென். எங்களுக்கு ஜெயம் உண்டானது. ஆமென். அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை எங்களுக்குள்ள இருக்கிறதுனால ஆமென் எங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி தான். ஆமென். போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திரர் சந்நிதி முன். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு பெரிய முத்திரை போட்டாலும் ஆமென் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை கல்லறைக்குள்ள அடக்க முடியல. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? Praise the Lord. Hallelujah. நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்திற்காக, தொடர்ந்து ஆராதனையுடைய ஆசீர்வாதத்திற்காக, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து கர்த்தரை கனம் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நாம் ஜெபிக்க போகிறோம். ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். நம் தலைகளை தாழ்த்துவோம், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் ஜீவனின் பலனான கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 10 நாளிலும் நாங்கள் ஒருமித்து கூடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த பாண்டி எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறீங்க ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த உயிர்த்தெழுதலின் நாளின் ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்காக மரித்து அப்பா எங்களுக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறீங்க ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அப்பா அந்த ஆராதனை நாங்கள் ஒவ்வொரு காரணம் நினைவு கூறுகிறோம், ஸ்தோதரிக்கிறோம் ராஜா. அப்பா நீதமும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். அப்பா நாங்கள் பாடுகிற பாடலும் கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அந்த ஆராதனை வேளையில அப்பா நீர் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோதரம். ஆண்டவரே தியானிக்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோதரிக்கிறோம் ராஜா. கேட்கிறதான வார்த்தைகள், தியானிக்கிறதான வார்த்தைகள் அப்பா எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் அப்பா எங்களுடைய இருதயத்தில் அது கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செலுத்துகிறதான காணிக்கைகள் எல்லாவற்றும் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா நீதம் இந்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் ராஜா. தொடக்கம் முதல் முடிவு வரை இருக்கிற எல்லா பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பகுதியும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிறதன் யாவருக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொருவரும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை மாற்றுங்கப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நிதம் ஒவ்வொருவரையும் துரிதமாய் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் ராஜா. வருகிறவர்கள் ராஜா வந்த வண்ணமாய் அல்ல, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய நன்மைகளையும் திரளாய் பெற்றுக்கொள்ள அப்பா நீரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் ராஜா. மீதமான ஆராதனை முழுதுமாய் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஆமென். அப்படியே நாம் ஜெபத்தோடு உட்காருவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென். நமக்கு ஜெயத்தை கொடுத்த, வெற்றி தந்த, விடுதலை கொடுத்த, ரட்சிப்பை கொடுத்த, மீட்பை கொடுத்த, தெய்வீக சுகத்தை தந்த, ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்த தேவாதி தேவனுக்கு ஆமென் மகிமை செலுத்தும்படி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. ஆமென். இந்த பாடல் நம்ம பாட போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே, சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே, சுயன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஆமென். இந்த பாடலை பாடும் பொழுதே ஒரு உயிர்த்தெழுதல் வல்லமையினால நம்ம நிரப்பப்படணும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பாடுவோமா? உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே, சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே, சுயன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, நடும் சேவக பயந்திடவே. கல்லறை திறந்திடவே, நடும் சேவக பயந்திடவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே, சுயன் சொந்தமா
எத்தனை அற்புதம். Praise the Lord. சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே பாடுவோம், ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. ஆமென். நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே, சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே, சுயன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று மதமான உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்த போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்ல ஒரு அழகான பாடலை பாடினோம். ஆமென். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் சொந்தமானார். ஆமென் சொல்லுவோமா? நல்லவர் ஆமென் சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு சொந்தமாயிட்டார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு பெரிய அதிகாரி, ஒரு பெரிய தலைவர், ஒரு பெரிய பணக்காரன், சொந்தக்காரன் சொல்றதுக்கு இன்னைக்கு எல்லாரும் விரும்புறாங்க இல்லையா? ஆனா நமக்கு பாருங்க ஒரு பெரிய கிருபை. ஆமென். வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரம் உள்ள ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொந்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் சரணத்தை நாம் பாடலாம். மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. பாடுவோமா? ஹல்லேலூயா. glory glory. praise the Lord. மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. பாடுவோம். நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே, சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே. சத்தமா சொல்லுவோமா? உயிர்த்தெழுந்தாரே. ஆமென். உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். மரித்தேன் ஆனாலும் காலங்களிலும். ஆமென். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி இந்த ரெண்டு வரிய பாடுவோமா? உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. தலைகளை தாழ்த்துவோம், நாம் ஜெபிப்போம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தேவ சமூகத்திலே
ஆமேன். நம்மை ஒப்புக் கொடுப்போம். திறந்த உள்ளத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் நாம் காத்திருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஆமேன் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து உடைய வார்த்தையினால் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாம். இந்த நாளில் கூட பாஸ்டர் ஏஞ்சலா ஜோயல் கேவர்கள் முன்னே வந்து நம்மை ஜெபத்திலே நடத்துவார். வானத்துக்கு பூமிக்கும் தேவனே ஆசீர்வதித்த இந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றியோடு துதிக்கிறீங்க ஏசப்பா. அப்பா அம்முக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீங்க அப்பா. நீங்கள் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்ன தேவனே அப்பா அம்மா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, இந்த அருமையான ஆண்டவரே உயிர் தெழுந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, மரித்தீர் உயிர்த்தீர் மீண்டும் ராஜாதி ராஜாவாக நீங்கள் வர போறீங்க அப்பா. அதுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் ஒரு குடும்பமாக ஆண்டவரே உண்மை ஆராதித்தோம் ராஜா. ஆண்டவரே அதை நீங்க மகிமைப்பட்டீங்க நாங்க நம்புகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில கூட ஏசப்பா பேசுற தாச வல்லம் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு இந்த ஏசப்பா என்ன வார்த்தை கொண்டு ஆண்டவர் நீங்க பேச திட்டம் கொண்டு எங்களோட பேசுங்க ஆண்டவரே. அப்பா இந்த உயிர் திறந்த நாளை நாங்க ஏசப்பா நினைவு கூறும்போது ஆசீர்வதிங்க. தினந்தோறும் எங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா உங்களுடைய உயிர் தெழுதல் வல்லமை ஆண்டவரே காணப்படட்டும் ராஜா. அப்பா வந்திருக்கிற ஒருவர் குடும்பமும் ஆசீர்வதிங்க ராஜா. ஒருவர் நபரையும் ஆண்டவரே உங்களுடைய பெரிதான ஆசீர்வாதத்தால் ஆண்டவரே உயிர் தெழுதின் மகிமையா ஆண்டவரே ஏசப்பா எங்களை ஆண்டவரே நீங்க முடி சூட்ட முடியாத ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா மீதியான பகுதியை ஆசீர்வதிங்க அப்பா. காணிக்கை பகுதி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை பகுதி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாமே ஏசப்பா ஆவியானவர் நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க. தொடக்கத்திலிருந்து முடிய முட்ட ஆவியானவர் அப்பா உங்களுடைய கிரிகள் காணப்படட்டும் ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். நீங்க மாத்திரம் மகிமைப்படுவீராக. நீங்க மாத்திரம் ஏசப்பா ஆண்டவர் உயர்த்தப்படுவீராக. ஏசப்பா நீங்கள் பெருகட்டப்பா நாங்கள் சிறகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பாதத்தில் எங்களை முற்றிலுமா தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே. ஆமென். 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 நாம் ஜெபத்தோடு உட்காருவோமா? ஈரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஈரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசனா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொழுதும் ஆண்டவரே உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் எங்களை நிறைத்து ஆண்டவரே இந்த நாளிலே ஆராதிக்கும்படி எங்களை கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து இந்த நாளிலும் நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு பலப்பட்டு புது பலத்தோடு புதிய அபிஷேகத்தோடு புதிய ஆசீர்வாதங்களோடு நாங்கள் கடந்து போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்களுக்கு பல் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 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 ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடநேற்ற அன்பின் நாமத்திலே உங்களை யாவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் உங்களை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா.
Praise the Lord. ஆமென். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை இந்த ஈஸ்டர் ஆராதனையிலே பகிர்ந்து கொடும்படி டாக்டர் ஐயா வந்திருக்கிறாங்க. Praise the Lord. டாக்டர் சதீஷ் அவர்கள். அவர்களுக்கு நான் கர்த்தரை துதிக்கிறேன். பல முறை நான் பார்த்துருக்கிறேன். சில ஆண்டுகள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் முன்பதாக இங்கே வந்திருக்கிறேன்னு அவங்க சொன்னாங்க இல்லையா? Praise the Lord. அவங்க வந்து ஒரு டென்டிஸ்ட், பல் மருத்துவர். ஆமென். ஒரு சர்ஜன். அந்த நாளில் என்னுடைய அன்பான அழைப்பு ஏற்றுக்கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படி நம்ம மத்தியிலே வந்திருக்கிற அருமையான டாக்டர் ஐயா அவர்களை நாம் உற்சாகமாய் கைகளை தட்டி வரவேற்கலாமா? வாசிக்க வேண்டியதான வேத பகுதி மார்க்கு 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. மார்க்கு 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலேமோய் என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்கிற கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருக்கிறபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்தில் இருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜனம் பந்தியிருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றவன் இரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் இன்னைக்கு உயிர்த்தெழுதல் திருநாள். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறவங்கெல்லாம் ஒரு அலையிலையோ சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, இப்போ நம்ம பார்த்த வேத பகுதி வந்து மார்க்கு 16ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனம். இந்த உயிர்த்தெழுதல் நாள் வந்து ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு வந்த திருநாள். ஓகே, இப்போ ஆண்டவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார். அது நம்ம புனித வெள்ளின்னு நம்ம ஆசரிக்கிறோம். இப்போ ஆண்டவர் வந்து கல்வாரி சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி
அநேக காரியங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா ஆண்டவரோட முக்கிய சீஷன் யார்? பேதுரு. சரியா? பேதுரு வந்து ஆண்டவரை மறுதளிச்சிட்டார். ஸோ அவர் வந்து ஒரு கில்ட்டி கான்ஷியஸாக, அதாவது குற்ற உணர்ச்சியோடு அவர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பார். நான் வந்து தேவகுமார் நகை கிறிஸ்துவ வந்து காட்டி கொடுத்துட்டேன். சாரி அவர் காட்டி கொடுக்கப்பட்ட பிறகு நான் அவர் வந்து மறுதளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக குற்ற உணர்ச்சியில் இருந்திருப்பார். ஸோ இந்த காரியம் பார்த்திங்கன்னா தேவதூதன் வந்து அதில் ஒரு வசனம் இருக்கும். அதுக்காக தான் மகதலேனா மரியாள் அப்புறம் அந்த காலத்து அவங்களுடைய பெண்கள்லாம் கூட்டமாக சேர்ந்து போகிறாங்க. அவங்க அந்த நறுமண பொருட்கள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? ஆண்டவரை வைக்கப்பட்ட இடத்துக்கு. அது யாரோட இடம்? ஆண்டவர் வச்ச கல்லறை யாருக்கு சொந்தமானது? அரிமத்திய ஊரனாகிய யோசிப். சரிங்களா? ஸோ அந்த கிரேவியார்டு, அந்த கல்லறைக்கு போகிறாங்க. ஆனால் வந்து அந்த நிகழ்வு பூரணமாகலை. அவங்க கொண்டு போன காரியம் ஆண்டவரோட உடலை பாதுகாக்கணுன்ட்டு. பட் ஆனால் அங்கே உடல் இல்லை. ஏன்? ஆண்டவர் உயிரோடு எழும்பிட்டார். ஸோ இந்த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ், அந்த பாரம்பரியமான அந்த சில சடங்காச்சாரங்கள், இருந்தவர்கள் செய்யப்படுற உபகரணங்கள்லாம் தேவையில்லை. அதை வந்து ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்துலேயே அதெல்லாம் முடிச்சுட்டு புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு புதிய கட்டளைகளையும் புதிய கொள்கைகளையும் நமக்கு கொடுக்குறார். ஸோ ஆண்டவர் இறந்தாலும் உயிரோடு இருக்கிறார். ஸோ அதனால் அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு ப்ரிசர்வ் பண்ணோம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நம்ம என்ன இதில் கற்றுக்குறோன்னா, பழையவைகள் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாக என்னங்கிற மாதிரி நம்ம வந்து பழைய இதையே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு காரியம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த கல் வந்து புரட்டப்பட்டது. ஓகே. ஸோ அந்த புரட்டப்பட்ட கல் 2 காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்துது. ஒன்று வந்து ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கும் இந்த மனுக்குலத்துக்கும் காண்பிக்கிறதுக்கு. இன்னொரு விஷயம், இப்போ நம்ம வந்து பைபிள் படிக்கிறோம், பைபிள் சம்மந்தமான புத்தகங்கள் படிச்சிருக்கிறோம். ஸோ புரட்டப்பட்ட கல்னால் இப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனையாக நம்ம கம்ப்யூட்டரில் படம் வரைஞ்சி டிஸ்பிளேலலாம் வைக்கிறோம். மீட்டிங் நடத்துகிறோன்னா பின்னாடி வந்து ஒரு மலை, அதில் ஒரு கல்லறை, ஒரு பிக் ஸ்டோன் தள்ளி வைக்கப்பட்டது மாதிரி டிசைன் பண்ணிடுறோம். பட் அந்த காலத்தில் இப்படிலாம் மீடியாலாம் கிடையாது. ஸோ வந்து என்னென்னா, அந்த சீஷர்கள் மற்றும் அந்த பெண்கள் வந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. ஸோ உள்ளே போய், அதாவது நான் உயிரோடு எந்திரிச்சிட்டேன், என் பாடி அங்கே இல்லை, என்னுடைய உடல் அங்கே இல்லைன்னு ஆண்டவர் தெளிவுபடுத்துறதுக்கு எல்லோரும் உள்ளே வந்து போய் ஆண்டவர் வைக்கப்பட்ட அந்த சீலை மட்டும்தான் இருக்குது அந்த கல்லறையில். கரெக்டாக அப்படி தானே? ஆண்டவரோட அந்த தோல், அந்த சீலைகள் மட்டும்தான் அங்கே இருக்குது. ஆண்டவரோட உடலும் கிடையாது, ஆண்டவரும் அங்கே கிடையாது. ஏன்னா அவர் உயிர் தெழுந்துட்டார். ஸோ வந்து அவங்க நம்பணும். அந்த காலத்தில் எப்பயுமே இறந்தவங்கள சும்மா அப்படியே போட்டுற மாட்டாங்க. சுற்றிலும் கிளாத் வச்சு மூடி தான் அவங்க இது பண்ணுவாங்க. அது எல்லா இன மக்கள்கிட்டையும் அந்த ஒரு பழக்கம் இருக்குது சொல்கிறேன். அது மாதிரி அந்த எம்டி டாம்ப், அந்த காலியான அந்த கல்லறையில் அந்த சீலைகள் ஓரமாக, அதுவும் எப்படி இர்ரெகுலராக இருக்குல்ல, கச்சாமிச்சான்லாம் இல்லை, அது எப்படி இருக்குது, சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு இருக்குது. ஸோ ஆண்டவர் வந்து எப்பயுமே ரொம்ப டிசிப்ளின்டாக எது செஞ்சாலும் நம்முடைய நம்மளுடைய இயேசுநாதர் வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த கல் புரட்டப்பட்டது 2 வகையாக நமக்கு விஷயங்களை சொல்லி கொடுக்குது. ஒன்று, சீஷர்கள் உள்ளே போய் தைரியமாய் வெளில வரணும். இன்னொன்று, ஆண்டவர் உயிரோடு எந்திரிச்சிட்டாருங்கிற நிச்சயம் நமக்கு. ஓல்ட் டெஸ்டமெண்ட் பீப்புள், அதாவது ஓல்ட் டெஸ்டமெண்ட் கிடையாது, ஆதி காலத்து சீஷர்கள் மற்றும் அந்த காலத்து ஆண்டவரை அறிந்த மக்களுக்கு அந்த புரட்டப்பட்ட கல் ஒரு நிச்சயத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்குது. நமக்கு வந்து உயிர்த்தெழுந்த இயேசு நம்மிடையே ஜீவிக்கிறார்.
ஸோ அதனால் அந்த ஆண்டவர் நம்ம கூட ஜீவிக்கிறதுனால தான் நம்ம எப்படி இருக்கோம்? துக்கமாக இருக்குமா? இல்லை, சந்தோஷமாக இருக்கோம், தைரியமாக இருக்கோம். அதே சமயத்தில் கீழே விழுந்தாலும் ஸ்திரமாக எந்திரிச்சு நிற்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது நமக்கு. ஓகே, அதனால் நம்ம உயிர்த்தெழுந்த இயேசுவோட நிச்சயத்தோடு நம்ம வாழ்கிறோம். இன்னொரு பாயிண்ட் பார்க்கலாம், என்னென்னா இதே உயிர்த்தெழுந்த அன்னைக்கு நமக்கு இன்னொரு காரியங்கள், அநேக காரியங்கள் இருக்குது, பேசிகிட்டே போகலாம். பட் சில காரியங்கள் தான் நான் 8:50 டைம்குள்ளே முடிச்சிடுவேன். யாரும் எந்திரிச்சு வெளில போயிடாதீங்க. இன்னொரு காரியம், நம்ம டெப்ட் ஃப்ரீ, அதாவது கடனை ஆண்டவர் அடைச்சிடுறார். டெப்ட்னா கடன். ஓகே, ஆண்டவர் என்ன கடன் அடைச்சிருக்கிறாரு? ஏதாவது பேசுங்க, சும்மா ஒன்று. ஆண்டவர் நமக்கு கடன் அடைச்சிருக்கிறார் அப்படின்னா என்ன மாதிரியான கடன்? ஓகே, அதாவது முக்கியமாக நம்ம பெரிய கடன் என்னென்னா, மற்ற கடன்லாம் ஏதாவது வச்சு இது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பொருளோ இல்லை ப்ராப்பர்ட்டியோ இல்லை பணமோ இல்லை ஜுவல்ஸோ இருந்தால் அது வேறு மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு கொடுக்கவே முடியாத ஒரு பெரிய கடன் என்னென்னா நம்ம பாவத்துக்கான தண்டனை. அதை ஆண்டவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் இல்லையா? ஸோ அந்த பாவத்திலேருந்து அந்த மீட்பு, அந்த கடனை ஆண்டவர் அதுக்கு ஆங்கிலத்தில் ரான்சம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஒரு பொருளை மீட்கிறதுக்காக இன்னொரு பொருளை கொடுக்குறது. ஸோ ஆண்டவர் தன்னுடைய உயிரை ஜீவபலியாக பிதா இந்த மனுக்குலத்துக்காக இயேசு கிறிஸ்து பலியாக கொடுத்துட்டார். ஸோ கொடுத்ததுனால நம்ம கடன் இல்லாமல் வாழ்கிறோம். ஓகே, நமக்கு ஆக்கினை தீர்ப்பு கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் அது இந்த யாராவது 1 கொரிந்தியர் 15:3 படிங்களேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படியே நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். ஆமாம். ஸோ அதனால் இந்த காரியத்தின் மூலம் ஆண்டவர் உயிர் தெழுந்ததுனால சிலுவையில் நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய நோய்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய துயரங்கள் சிலுவையில் வெற்றி சிறந்துட்டார். ஸோ அதனால் நம்ம டெப்ட் ஃப்ரீ. ஓகே, அது ஒரு கிரேக்க பதம் ஒன்று பயன்படுத்துவாங்க இந்த நியூ டெஸ்ட்மெண்ட் ரைட்டர்ஸ். என்னென்னா TELESTAI, டீட்டெலஸ்டாய் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா கடன் முடிந்தது அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம பேங்க்கில் வாங்குகிறோம், லோன் எடுக்கிறோம், ஒரு 5 lakhs எடுக்கிறோம், மாதம் இஎம்ஐ ஒரு 15,000 இல்லை 20,000 கட்டுறோம் அப்படின்னா கடைசியாக பேங்க்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் பேப்பர் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? அழுகையாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த கடனை முடிச்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பேங்க்கில் வாங்கின லோன். ஸோ அந்த பேப்பர், அந்த ஸ்டேட்மெண்ட் நில் அப்படின்னு நமக்கு வர்றப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி அந்த காலத்தில் வாங்குகிற அப்பயும் நமக்கு பேங்க் இருக்கிற மாதிரி அப்போ எப்படின்னா லெண்டர்ஸ் இருப்பாங்க, மணி லெண்டர்ஸ், பணம் கொடுத்து வாங்குறவங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வாங்குறப்ப அவங்க இந்த வார்த்தை எழுதி பெற்றுக்கொண்டாங்கன்னா உன்னோட கடன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். டீட்டெலஸ்டாயின்னு ஒரு சுப்பீரியர் ஒரு கீழே இருக்கிற நபர்கிட்ட அந்த பணம் திருப்பி பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு அஷூரன்ஸ், ஒரு டாக்குமெண்ட் மாதிரி. ஸோ அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுருச்சுன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்களாம் அந்த கடன் வாங்கின அந்த மக்கள். ஸோ அதனால் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்குமே எந்த ஒரு வெகுமானமும் நம்மள்கிட்ட பெற்றுக்கொள்ளாமலே கடவுள் நமக்கு
நம்மளுடைய கடன்களை நிவர்த்தி பண்ணியிருக்கிறாரு. அதே போல் இன்னொரு காரியம் பார்க்கலாம். என்னென்னா, ஆண்டவருடைய கல்லறை வந்து எம்டி ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது மகதலேனா மரியாள் அவங்களோட சேர்ந்த பெண்களும் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அவங்க உள்ளே போய் எவ்வளோ ஆன்ஷியஸாக உள்ளே போய் அந்த எம்டி டோம்பை பார்த்தாங்களோ அதே க்யூரியாசிட்டி அண்ட் ஆன்சைட்டியோட திருப்பி எங்கே போகிறாங்க, ஊருக்குள்ளே வராங்க. கல்லறை எப்பயும் ஊருக்கு வெளியில் தான் இருக்கும். ஸோ ஊருக்கு வெளியில் இருக்கிற கல்லறைக்கு போய் பார்த்துட்டு திருப்பி ஊருக்குள்ளே வந்து அறிவிக்கிறாங்க. ஓகே, ஆண்டவரோட பிறப்பை வந்து ஆயர்கள், அதாவது ஆடு மேய்க்கிறவங்க எப்படி அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டும் அந்த தூதன் சொன்னதை கேட்டுட்டும் மற்றவங்களுக்கு பிரசித்தம் பண்ணாங்க. அது மாதிரி ஆண்டவரோட உயிர்த்தெழுதலை ஸ்டார்டிங்கில் யார் பண்ணுறா? இந்த பெண்கள் தான் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த காலத்துக்கு ஒரு ரெலவென்ஸ் நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னா, இப்போ ஆண்டவர் வந்து உயிர்த்தெழுந்துட்டார். ஓகே, நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மற்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை ஆண்டவரோட காரியங்களுக்கு பயன்படுத்தணும். சரிங்களா? அதே மாதிரி நம்மளும் ஓடணும். தொழில் ஓடணும் இல்லைன்னு சொல்லலை. பட் அதே சமயத்தில் ஆண்டவர் அழைப்பு இருந்துச்சுன்னா முழு நேரமாக ஊழியம் பண்ணலாம், இல்லை பகுதி நேரமாகவும் ஊழியத்துக்கு போகலாம். இல்லை ஆண்டவர் காரியங்களுக்கு உதவிடும் எந்த ஒரு சிறிய பெரிய காரியமாக இருந்தாலும் நம்ம அதை வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கணும். ஆண்டவர் வந்து அதை எதிர்பார்க்குறார். இப்போ தூதர்கள் சொன்ன இந்த விஷயத்தை அந்த பெண்கள் திருப்பி போய் சீஷர்களுக்கு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு வசனம் அதே மார்க் 16 ஃபஸ்ட்டு பெண்கள் போய் சொன்னதும் சீஷர்கள் நம்பலை. ஓகே, சீஷர்கள் என்ன பண்ணாங்க? திருப்பி அந்த காலியான கல்லறையை நோக்கி திருப்பி வந்தாங்க, ஓடி வந்தாங்க. நீங்கள் அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம்லாம் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். சீஷர்கள் திருப்பி ஓடி வந்து அந்த கல்லறையில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்பவே ஆரம்பித்தாங்க. பெண்கள் சொன்னதை நம்பினாங்களா? இல்லை. ஸோ நம்ம அப்படிலாம் நம்பாமலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா பைபிள் சொல்கிறது எல்லாமே உண்மை. இது உண்மைக்கு புறம்பானது எதுவும் கிடையாது. ஸோ பெண்கள் சொன்னதை நம்பலை. சீஷர்கள் வந்து திருப்பி ரீவெரிஃபிகேஷன் பார்த்தாங்க. அதே மாதிரி அந்த நேரத்தில் ஆண்டவரும் இன்னும் 2 பேர்கிட்ட சொல்வார். என்ன சொல்வார்? எந்த கிராமத்துக்கு போகிறவங்க கிட்ட ஆண்டவர் பேசுவார்? எம்மாவு சீஷர்களுக்கு ஆண்டவர் தரிசனமாகி இந்த காரியத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அவங்களும் என்ன பண்ணுறாங்க? இந்த விஷயத்தை மற்ற இடங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. நாங்கள் வந்து ஏசப்பாவை பார்த்தோம். ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த பிரெட், அதாவது அந்த ரொட்டியை வந்து பிளெஸ் பண்ணி ப்ரே பண்ணுறப்ப அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு நம்ம மத்தேயுவில் பார்ப்போம். ஸோ அதனால் வந்து அவர்களும் ஆண்டவர் தான் நம்மள்கிட்ட இறந்த, அதாவது ரோமர்களால் கல்வாரி சிலுவையில் தண்டிக்கப்பட்ட அந்த இயேசு திருப்பி உயிரோடு எந்திரிச்சதை அந்த சீஷர்களும் கொண்டு போய் எங்கே சொல்கிறாங்க? மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ அவங்களாம் எப்படி அதை தெரியப்படுத்துகிறாங்க? அவங்க அந்த நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதும் அவுட் ஆஃப் ஜாய், அதாவது தங்களுக்குள்ளே எழுந்த அந்த ஒரு சந்தோஷம் மிகுதி நிமித்தம் போய் சொன்னாங்க. ஓகே, அதே மாதிரி ஆண்டவர் நம்மக்கிட்ட வந்து ஆண்டவர் நமக்குள்ளே வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளாம் ஆண்டவரை பற்றி பேச ஆரம்பிச்சிருவோம். அவருடைய செயல்பாடுகளை விவரிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவருடைய காரியங்களுக்கு நம்ம அதிக நன்றி உள்ளவர்களாக இருப்போம். பழைய காரியங்களில் நம்ம ஆண்டவருக்கு கிராட்டிடியூடாக இருந்ததை விட
ரொம்ப அதிக நன்றி உள்ளவர்களாக மாறுவோம். அது வந்து ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டார், நம்மளை ஏற்றுக்கொண்டார், நம்மளை வந்து ரட்சித்து விட்டார், நம்ம வந்து புது சிருஷ்டியாக மாற்றிட்டார் அப்படிங்கிற அந்த நிச்சயம் வர்றப்ப நம்ம இதெல்லாமே தானாக செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டால் யார் உள்ளே வரா? உள்ளே வர்றது யார்? பரிசுத்த ஆவியானவரும் உள்ளே வந்துடுவார். ஓகே, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் கிரியை செஞ்சால் தான் நம்ம வாயில் அறிக்கை பண்ணவே முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தேவனை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதும் சரி, அறிஞ்சிக்கிறதும் சரி, ஆண்டவர் காரியங்களில் நிலை பெற்றிருக்கிறதுக்கும் அச்சாரமே பரிசுத்த ஆவியானவர் தான். ஓகே, ஸோ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்த பிறகு அவர் நம்ம வந்து பகிரங்கமாக, அதாவது ஓப்பனாக ஆண்டவரை பற்றி நம்ம சாட்சி கொடுக்கவும் அவர் தைரியம் கொடுக்குறார். நம்மளை செயல்படுத்துகிறதும் பரிசுத்த ஆவியானவர் தான். ஸோ ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறப்ப நம்ம அவருக்காக ஓட ஆரம்பிப்போம், அவருக்காக செயல்பட ஆரம்பிப்போம். சின்ன காரியம் பெரிய காரியம்லாம் ஆண்டவர் எதுவும் பார்க்கவே மாட்டார். ஓகே, ரொம்ப படித்தவங்களெல்லாம் ஆண்டவரை எதிர்பார்க்குறதில்ல. நம்ம பைபிளில் நிறையா இருக்குது. எளிமையானவர்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். வீக்கானவங்களை தான் ஆண்டவர் வந்து தைரியப்படுத்தி செயல்படுத்துகிறார். ஸோ கோலியாத் மாதிரி ஒரு பெரிய அரக்கன் இருக்கிறப்ப தாவீது மாதிரி ஒரு சின்ன பையனை தான் வச்சு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு முடிப்பார். ஓகே, ஸோ அவர் வந்து சைஸ் டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அளவு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதான் அளவுங்கிறது அந்த குவான்டிட்டி. ஸோ யார் வந்து ஆண்டவருக்காக பிரயாசப்படுறாங்களோ அவங்க வந்து பிரயாசப்பட்டாலே போதும், நம்ம வந்து ஜெலஸாக இருந்தாலே போதும், ஆண்டவர் வந்து நம்மளை இன்ஃபில் பண்ணி நம்மளை செயல்படுத்துவார். அதே போல் இன்னொரு காரியம் என்னென்னா, இதில் 14வது வசனம், அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெளிந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் அப்படின்ட்டுருக்கார். ஸோ இது வந்து ஆண்டவர் வந்து அந்த பூட்டியிருந்த அறைக்குள்ளே போய் இதெல்லாம் செய்கிறார் ஆண்டவர் தரிசனமாய். ஸோ ஆண்டவர் வந்து உரிமையாக நம்மளை வந்து கேட்பார். எப்படி அவங்கள்ட்ட கேட்டமே நமக்கும் ஒரு உணர்வு வரும். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஓகே, நம்ம ஒரு வாழ்க்கையில் புது வாழ்க்கையில் இருக்கோம், ரைட். பட் சில ஆண்டுகள் இல்லை சில காலம் கழித்து ஒரு டியூரேஷனுக்கு அப்புறம் என்ன சொல்கிறது, எல்லோரும் ஒரே மாதிரி இருப்போமா? எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேர் பின்வாங்கி போய் அப்புறம் தான் திருப்பி அடி வாங்கி திருப்பி ஆண்டவருக்குள்ளே வருவோம். இவன் நானும் அப்படி தான். ஸோ ஆண்டவருக்காக முயற்சி எடுத்துகிட்டு, அதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டில் கொஞ்ச நாள் போயிட்டு அந்த உலக காரியங்கள், லௌகிக இச்சைகள், இதில் பெரும்பாலானோர் பின்வாங்கி போயிடுவோம், பேக் ஸ்லைட் ஆகிடும். பட் இருந்தாலும் ஆண்டவர் பேக் ஸ்லைட் ஆனாலும் நம்மளை கைவிட மாட்டார். அப்படி தானே? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு யாரையும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். சரியா? ஸோ அவர் வந்து பேக் ஸ்லைட் ஆனாலும் பின்வாங்கி போனாலும் அவங்கள வந்து சில விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி யுக்திகளை பயன்படுத்துவார் ஆண்டவர். சில பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் அதிகமாகிக்கலாம். அதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும், ஆண்டவருக்குள்ளே வந்ததும் ஆண்டவர் அதை அதிசயமாக சால்வ் பண்ணியிருப்பார். ஆனால் திருப்பி அவங்க பின்வாங்கி போன பிறகு அந்த ப்ராப்ளம் 2-3 மடங்கு அதிகமாகும். அப்போ திருப்பி அவங்க வந்து ஆண்டவரோட பாதத்தில் திருப்பி விழுந்து ஜபித்த பிறகு ரிகன்சைல் ஆவாங்க. அப்புறம் ஆண்டவர் திருப்பி இன்னொரு முறை அற்புதம் செய்வார். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வந்து வாழ்க்கையில் பின்வாங்காமல் ஒரே ஸ்டெடியாக போயிட்டுருப்பாங்க. அது மாதிரி ஆண்டவர் பெரும்பாலான ஒரு வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஸோ அதனால் வந்து அது நடந்தது ஓகே. பட் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? தொடர்ச்சியாக முடிவு பரிந்தமும் நம்மளுடைய இறுதி நாள் வரை
முன்னேற்ற பாதையில் இருக்கிறது தான் ஆண்டவர் விரும்புவார். எந்த ஒரு விசுவாசியும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு போயிட்டு இல்லை ஆண்டவருக்காக காரியங்களில் ஈடுபட்டுட்டு பின்வாங்கி போகிறத ஆண்டவர் விரும்ப மாட்டார். சரிங்களா? அதனால் வந்து அப்படி யாரும் பின்வாங்கி போன நிலையில் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிங்கன்னா அவர் அழகாக தூக்கி விடுவார். அதனால் ஆண்டவர்கிட்ட வெட்கமே பட வேண்டாம். உலகத்தார் முன்னாடி நம்ம வெட்கப்படலாம், அது பிரச்சனை இல்லை. ஆண்டவர் முன்னாடி நம்ம வெட்கப்படவே தேவையில்லை. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம வந்து அவர்கிட்ட போகிறப்ப சரி பண்ணிடுவார். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நான் டாக்டராக இருக்கேன். இப்போ ஒரு பேஷண்ட் பல்வலின்னு வர்றாங்கன்னா நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆன பிறகு திருப்பி அவங்க சில விஷயங்கள் செய்யணும். அதை ஃபாலோ பண்ணலைன்னா திருப்பி பழைய பிரச்சனை அக்ரவேட் ஆகும். அப்போ திருப்பி நம்மள்ட்ட வரப்போ நான் அன்றைக்கே சொன்னேன் நீங்கள் கேட்கல அப்படின்னு நான் அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணி துரத்தி விட மாட்டேன். ஸோ என்ன பண்ணுவோம், நம்மளை நம்பி திருப்பி வந்திருக்காங்க, ஸோ நம்ம ரெக்டிஃபை பண்ணி அவங்கள வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம். ஸோ உலகத்தால் இருக்கிற நானே அப்படி இருந்தேன்னா ஆண்டவர் நம்மளெல்லாம் படித்தவர், அவர் கைவிடுவாரா? கண்டிப்பாக கைவிடவே மாட்டார். ஸோ அதனால் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்குறப்ப நம்ம ஒரு ஸ்டெப் வச்சா போதும். ஆண்டவர் 99 ஸ்டெப் இறங்கி வந்து நம்மளை தூக்கி எடுத்துகிட்டு போகிற வல்லவர். ஓகே, ஸோ அந்த ஒரு ஸ்டெப், அந்த ஒபீடியன்ஸ் தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. என்றைக்குமே ஒபீடியன்ஸாக இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் நம்ம அநேக காரியங்களில் ஒபீடியன்ஸாகவே இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து சில விஷயங்கள் ஆண்டவர் செய்வோம், அப்புறம் அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு, ஏன் நமக்கு செய்ய மாட்டேங்கிறாருன்னு நம்ம செயல்படாமல் நின்று ஆண்டவர் நம்ம வழிக்கு வரணும்னு எதிர்பார்ப்போம். அது வந்து ஆரம்பத்தில் நம்ம அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு தெரியாமே நம்ம ஆண்டவரை வந்து கஷ்டப்படுத்துவோம். ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா, நம்ம மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை வளராது, முன்னேற்றம் காணாது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் தனிப்பட்டவர்கள், யூனிக். ஸோ தனிப்பட்டவர்கள் சொல்லுவேன், தனிப்பட்ட சிறப்பு மிக்கவர்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்குமே தனிச்சிறப்பு மிக்கவர்கள். ஸோ ஆண்டவர் யாரையும் வீணாலாம் படைக்கலை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தளர்ந்து கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக என்ன சொல்கிறதுன்னா செயல்படணும். இப்போ பவுலுக்கு வந்து ஆண்டவர் ஃபர்கிவ்னஸ் கொடுத்து சேர்த்துக்கிட்டார். அப்புறம் பவுல் என்னவா மாறுறாரு? சாரி, பவுல் இல்லை, பேதுரு, சீமோன் பேதுரு. அவர் தான் ஆதிகால திருச்சபைக்கு 12 சீஷர்களில் முதன்மையானவராக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு லீடர் தேவை. ஆண்டவருக்கு லீடர் தேவையில்லை, ஆண்டவர் யாருனாலும் லீடர் ஆக்கிடுவார். பட் பேதுருவுக்கு ஒரு லீடர்ஷிப் கொடுத்தா தான் அவன் சில காரியங்களை செய்வான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும் முன்னாடியே. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு ப்ளஸ் யாருக்கு எது மைனஸ் அப்படின்ட்டு. அதனால் ஆண்டவர் வந்து பேதுருக்கு ஒரு லீடர்ஷிப் கொடுத்துட்றாரு. ஓகே, ஸோ ஒவ்வொரு சீஷருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆண்டவர் வந்து தன்னை அடையாளப்படுத்தி காட்டுறார். உதாரணத்துக்கு தோமையார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்? திதுமு எனப்பட்ட தோமா, நான் வந்து அவருடைய விழா எலும்புலையும் அந்த காயத்துலேயும் கை வச்சு பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்பார். அவனுக்காகவே ஆண்டவர் சரி அவன் வந்து என்னை நம்பலை, அதனால் நான் அவனை அடிச்சிருவேன்னு எதுவும் அடிச்சிட்டாரா? அப்படி கிடையாது. அவனுக்காகவும் திருப்பி 2வது தடவை தரிசனம் பண்ணாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஸோ இது பண்ணிட்டு பார்த்து நம்புறதை விட பார்க்காமே என்னை நம்புகிறவங்க கம்மியான பாக்கியவான்களா அதிகமான பாக்கியவான்களா? அதிகமான பாக்கியவான்கள். ஓகே, ஸோ அப்படி சொல்லுவார் ஆண்டவர். அதனால் அந்த தாமஸ் அவர்களுக்கு ஆண்டவர் தரிசனம் பண்ணார். ஏன் தாமஸ் பற்றி சொல்கிறேன்? நமக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம்? இந்தியாவுக்கு வந்தார். கரெக்ட், இந்தியாவுக்கு வந்தார். முக்கியமாக நம்ம தென்னிந்தியாவுக்கு அநேக ஊழியங்களை செஞ்சார். ஓகே, ஸோ
அவருக்கு வந்து அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு மருத்துவராக இருக்கேன். சண்டே மட்டும்தான் நான் ஆண்டவருக்காக செயல்பட முடியும். பட் இவங்கெல்லாம் முழு நேர ஊழியர்கள். அவங்க 24/7 அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு சிச்சுவேஷன் கொடுக்குறார், ஒவ்வொரு என்விரான்மெண்ட், ஒரு சூழ்நிலையை கொடுக்குறார். ஓகே, ஸோ இப்போ வந்து தாமஸ் அவர்களுக்கு ஆண்டவர் வந்து செஞ்சதுனால என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம வந்து இப்போ ஈவன் பாஸ்டரே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்துட்டு செய்ய மாட்டேன்னு சொல்கிறாருன்னா, ஓகே, திருப்பி 2வது வாட்டி அவர்கிட்டே போய் சொல்கிறார் பாஸ்டர். அப்போ அவன் என்ன சொல்லுவான், சரி பாஸ்டர், நீங்கள் வந்து நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் என்னை திட்டாமல் திருப்பி என்னை அரவணைச்சி நீங்கள் சொல்கிறீங்க, நான் செய்கிறேன் அப்படின்பார். இது வந்து இந்த கான்டெக்ஸ்டில் எடுத்துக்கிட்டோம்னா பீட்டர் மாதிரி. ஸோ இது ஒரு வகை. இப்போ இன்னொரு வகையில் இதே இப்போ பாஸ்டர் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு, அவர் வந்துட்டு ஏதோ ஒரு பழைய ஒரு ரிசென்ட்மெண்ட், ஒரு மன அழுத்தத்தில் இல்லை ஒரு மன குழப்பத்தில் பாஸ்டர்கிட்ட உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஓகே, ஆனால் பாஸ்டர் திருப்பியும் அவனை வந்து மன்னிச்சு இப்போ ஆண்டவர் ஏற்றிக்கிட்டு தாமஸ் கிட்ட திருப்பி தன்னை காட்டும் மாதிரி பாஸ்டர் தன்னோட அன்பான அந்த வழக்கமான அந்த ஒரு நட்புறவில் திருப்பி அதே நபர்கிட்ட அந்த ஒரு வேலையை பற்றி பேசுகிறாரு, செய்ய சொல்கிறாரு. இப்போ இவங்க 2 பேரில் யார் வந்துட்டு டபுள் ரிஸ்க் எடுத்து செய்வாங்க, அதாவது அதிகப்படியான இது பண்ணுவாங்க? ஏன்னா இந்த 2 பேரில் வந்து இவர் குழப்பத்தில் பாஸ்டர் மேலேயே கோபமாக இருந்தவர் இப்போ நார்மலாகி அந்த வேலையை செய்ய புறப்படுறார். அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு செய்ய மாட்டேன்னாரு, அப்புறம் சரி நமக்காக செய்வோம், நம்ம நல்லதுக்கு தானே பாஸ்டர் சொல்கிறேன்னு செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த 2 நபர்களில் அதிகமான மன்னிப்பு யார் பெற்றிருக்கா? சும்மா ஒரு இமேஜினேஷன், ஒரு கால்குலேஷனுக்கு சொல்கிறேன். அதிகமான பிளெஸ்ஸிங், சாரி அது எப்படி சொல்கிறதுன்னா, பாஸ்டர் வந்து யாருக்கு அதிக கனம் கொடுத்துருக்கா? அந்த தப்பு செஞ்சவங்க, பாஸ்டரையே கோச்சிக்கிட்டவங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு அதிகமான என்ன சொல்கிறது, வெகுமதி கொடுக்கணும், அதிகமான உழைப்பு கொடுக்கணும், அதிகமான என்ன சொல்கிறதுன்னா எஃபோர்ட் கொடுக்கணும். ஸோ அப்போ யார் ஃபஸ்ட்டு முடிப்பா, யார் சீக்கிரமாக முடிப்பா, யார் பெஸ்ட் வேண்டாம், ஆண்டவர் காரியத்தில் எல்லாருமே பெஸ்ட் தான். சின்னவனாக இருந்தாலும் சரி, பெரியவனாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு எல்லாருமே அவர் பிள்ளைங்க தான், ஈக்குவல். ஸோ அப்படி சொல்லக்கூடாது. யார் அதிகமாக ரிஸ்க் எடுப்பா அப்படின்ட்டு நம்ம சும்மா ஹிஸ்டாரிக்கலாக நம்ம சரித்திரத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறப்ப பேதுரு வந்து அந்த ஏரியாலேயே முடிச்சிட்டார். எங்கே? இஸ்ரேல், பாலஸ்தீனம், சிரியா, யூரோப், மிடில் ஈஸ்ட் அண்டு யூரோப்லேயே முடிச்சிட்டார். ஆனால் தாமஸ் வந்து அங்கேருந்து எங்கே வர்றார்? இந்தியாவுக்கு வர்றார். இதில் அதிகப்படியான பிரயாணங்கள் பேதுரு பண்ணியிருப்பாரா, தாமஸ் பண்ணியிருப்பாரா? தாமஸ் தான் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர்கிட்ட யார் ரொம்ப அதிக பாவம் பண்ணி, யார் அதிகமாக தப்பு செஞ்சு ஆக்கினைக்கு இருக்காங்களோ அவங்க வந்து ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறப்ப அப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும்? சும்மா ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன், அதிகமாக உழைக்கணும் ஆண்டவருக்காக. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், கன்க்ளூட் பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு 10 வகையான தவறுகள் செஞ்சு நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு பெற்றேன்னா எனக்கு அந்த ஒரு உத்வேகம், ஒரு ஆமாம், ஒரு இன்ஸ்பிரேஷனில், ஒரு உத்வேகத்தில் நான் செயல்படுற விஷயங்கள் ஒரு 80% வச்சுக்கோங்க. உலகத்து காரியத்துக்கு சொல்ல 80%. இப்போ இன்னொருத்தர் 20 தப்பு பண்ணியிருக்கா, 20 தப்பு பண்ணவர் அதே 80%க்கு வேலை பார்ப்பாரா? கிடையாது. அவர் வந்துட்டு இன்னும் அதிகமான எஃபர்ட்டில் இருப்பார். பட் ஆண்டவர் வந்து மார்க்லாம் போட மாட்டார். சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா ஒரு 10 பேர் வேண்டாம், ஒரு 50 பேர் கிளாஸில் இருக்காங்க, பரீட்சை எழுதுகிறாங்கன்னா எல்லாருக்குமே வாத்தியார் வந்து 100 மார்க் போட்டுற மாட்டார். நம்ம என்ன எழுதுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க் போடுவார். நம்ம அதிகமாக நம்ம மன்னிப்பு பெற்றோம் ஆண்டவர்கிட்ட. ஸோ அப்போ அதிகமாக நம்ம ஆண்டவருக்கு வேலை செய்யணும்.
பண்ணணும். ஊழியம்ன்றது சர்ச் தான் பண்ணணும்னு இல்லை, நம்ம வேலை செய்கிற ஸ்தலங்கள் எப்பப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ ஆண்டவர் பற்றி சொல்கிறது. இல்லை ஒன்றும் வேண்டாம், எதுவுமே செய்யலைனாலும் சரி, யோக்கியமாக இருந்தாலே அதுவே ஊழியம்தான். சரியா? அது கூடவா நம்மளால் செய்ய முடியாது. ஸோ அதனால் ஆண்டவருக்காக ரைட்டியஸாக நீதிமானாக இருப்போம். ஏன்னா ஆண்டவர் நம்மளை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். அதே சமயத்தில் ஆண்டவருக்காக ஜீவிப்போம். முக்கியமாக நம்ம மற்றவங்களை பார்க்குற கண்ணோட்டத்தை விட, இது மட்டும் சொல்லிக்கிறேன் கன்க்ளூஷன், மற்றவர்கள் நம்மை பார்க்கிற விஷயம் அதிகம். நம்ம ஏதாவது பல பேர் செய்கிற ஒரு காமனான ஒரு மிஸ்டேக்கை பண்ணால் கூட ஒரு கிறிஸ்டின் இப்படி பண்ணுவானா அப்படின்னு தான் இந்த உலக மக்கள் நம்மளை கேட்பாங்க. அவங்க பண்ணுறது பெருசாக இருக்காது. அதனால் நம்ம எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஈவன் ஒரு ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒழுங்காக ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷனோட ப்ராப்பர் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற டேக்ஸ் விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளோட தொழிலில் இருக்கிற அந்த நாணயமாக இருந்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் நம்ம கிறிஸ்தவர்கள், ஆண்டவரோட பிள்ளைகள். ஸோ நம்ம ஆண்டவருக்காகவும் உண்மையாக இருக்கணும், இந்த உலகத்துக்கும் உண்மையாக இருக்கிறப்ப நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தும் அநேகர் மனம் மாறுவாங்க. ஓகே, ஒரு மருத்துவர் ஆண்டவரோட காரியத்தில் ஈடுபட்டு, நான் சொல்கிறது 1960s சொல்கிறேன், ஒரு மருத்துவர் மூலமாக என்னுடைய கிராண்ட்மதர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்தோம். ஓகே, ஸோ அதனால் ஒரு மருத்துவர் மூலயமா எங்கள் பாட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஆண்டவருக்குள்ள காரியங்களில் வளர்கிறோம். அது மாதிரி ஒரு மருத்துவர் காரணம். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளே பர்ஃபெக்டாக இருக்கிறப்ப நம்ம அநேகருக்கு பிளெஸிங்காகவே இருப்போம். அன்றைக்கி 60s அந்த டாக்டர் எங்கள் கிராண்ட்மதர் கிட்ட ரஃப் அண்ட் டஃப்பாக ரூடாக பிஹேவ் பண்ணியிருந்தோம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நான் சொல்கிற டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தார். ஓகே, அந்த காலத்தில் 2 rupeesங்கிறது பெரிய விஷயம். நான் சொல்கிறேன் 1961 2 rupeesங்கிறது பெரிய விஷயம். அவர் 2 rupees ஃபீஸ் வாங்க வரோம் எம்பிபிஎஸ். எங்கள் கிராண்ட்மதர் போயிருக்காங்க ஒரு விஷயமா. அவர் 2 rupees வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டார். அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் கழித்து திருப்பி போயிருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரா, நீங்கள் இது வரைக்கும் 2 rupees கொடுத்தீங்க, நான் வாங்கி நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ஆனால் நான் இப்போ மேல் படிப்பு முடித்து எனக்கு ரிசல்ட் வரப்போகுது, நான் அடுத்து பாஸ் பண்ணிவிடுவேன். இதுக்கப்புறம் என்னோடய ஃபீஸ் 5 ரூபா. ஸோ நீங்கள் 5 ரூபா இல்லாமல் என்னை பார்க்கக்கூடாது, நீங்கள் 2 ரூபாய்க்கு தான் பார்க்கணுன்னா வேறு டாக்டரை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். ஓகே, கிறிஸ்டின் தான். ஓகே, சரின்னு எங்கள் பாட்டி வந்துட்டாங்க. சில மாதங்கள் ஓடிச்சு. பயங்கர ஸ்டமக் பெயின். இவங்க லேட்டாக போயிருக்காங்க டாக்டர்கிட்ட. 5 rupees ரெடி பண்ணிவிட்டு, அவர் என்ன உங்களுக்கு கொஞ்சமாவது உங்கள் மேலே அக்கறை இருக்கா, ஏன் இப்படி உங்கள் பிரச்சனையை அதிகப்படுத்திட்டு வர்றீங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிம்டம் காட்டியிருக்கோம்ல, நீங்கள் வந்திருக்கலாம்ல அப்படின்றப்ப எங்கள் பாட்டி சொன்னாங்களாம், நீங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ சொன்னீங்க 5 rupees இருந்தால் என்ன பார்க்கணும், இல்லாட்டி பார்க்கக்கூடாதுன்ட்டு, நான் அதனால் ரெடி பண்ணிவிட்டு வரேன், எனக்கு 1 week லேட் ஆகிடுச்சு, இல்லை போன வாரத்துலேருந்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னாங்களாம். அவர் சொன்னாரா, நான் மனசு மாறிட்டேன், இப்போ என்னோடய ஃபீஸ் 1 ரூபா தான். ஆண்டவர் என் கூட பேசினார், நான் அதனால் என்னுடைய எல்லா விஷயத்தையும் மாற்றிக்கிட்டேன். ரட்சிக்கப்பட்ட டாக்டர் தான் இருந்தாலும் ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்த பிறகு அவர் தன்னை மாற்றிக்கிட்டார். ஓகே, ஸோ அதனால் நான் 1 ரூபா தான் இப்போ ஃபீஸ் வாங்குகிறேன், அந்த 1 ரூபா கூட இல்லைனாலும் ஃப்ரீயாக கூட நான் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாட்டி கொடுத்த 5 rupeesையும் வேணான்னு 4 rupees கொடுத்துட்டு 1 ரூபாயை மட்டும் அந்த சின்ன உண்டியல் மாதிரி அந்த பாக்ஸில் போட்டுட்டு அவர் சில மருந்து கொடுத்துட்டு, இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, நீங்கள் இன்றைக்கி நைட்டு 10 மணிக்குள்ளே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாயங்காலம் அவர் எழுதி கொடுக்குறாரு ஒரு ஹாஸ்பிட்டல் நேம். ஐயா, ஆஸ்பத்திரிக்கு போனேன்னா ஆப்ரேஷன் பண்ணுமே, ஃபீஸ் இல்லை, பரவாயில்ல, இன்றைக்கி நான் இந்த நைட் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா நீ பொழைக்க மாட்டேன். அது அப்பெண்டிக்ஸ்னு ஒரு இஷ்யூ. அப்பெண்டிசைட்டிஸ் ரொம்ப அக்யூட் கண்டிஷன். அது 2 நாட்கள்லேயே போயிடும், மோசமாயிடும் ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா. அந்த டாக்டர் அன்றைக்கி நைட்டே எங்கள் பாட்டிக்கு சப்சிடி ரேட்டில்
ஆப்ரேஷன் பண்ணி முடித்து காப்பாற்றிட்டார். அப்போ ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்கிறப்ப இப்படி இருந்த ஒரு ரொம்ப கல்நெஞ்சமான ஒரு ரூடான ஒரு மருத்துவர் இப்படி மாறினாரேன்னு சொல்லி எங்கள் பாட்டிக்குள்ளே ஒரு சின்ன யோசனை. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப ஒரு விஷயம் ஆண்டவர் காட்டுறாரு. கிராஸ் பார்க்குறாங்க எங்கள் கிராண்ட் மதர். ஸோ ஒரு தண்டர் ஸ்டார்ம் மாதிரி இருக்குது அங்கே விஷனில். அப்போ இவங்களுக்கு தோணுது, அந்த டாக்டரு அப்படி இருந்தார், ஜீசஸ் தான் அவரை காப்பாற்றினார்னு சொன்னாங்க, ஜீசஸ் தான் அவரை மாற்றினார்னு சொன்னாங்க. இப்போ இங்கே சிலுவை இருக்குது, அப்போ நம்ம சிலுவை கிட்டே போயிட்டால் இந்த தண்டர் ஸ்டார்ம்லேருந்து நம்ம சேஃப் ஆகிடுவோன்ட்டு அந்த விஷயம்லாம் அவங்க வந்து ரியாலிட்டி மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ எங்கள் பாட்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்லோவாக அவங்க அந்த கிராஸ் கிட்டே போய் நெருங்குற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் முடிச்சு பார்க்குறாங்க, அவங்க அதே ஹாஸ்பிட்டல் பெட்டில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் அதே டாக்டரோட அந்த டாக்டர் போகிற சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வழியாக வந்திருக்கோம். அங்கே எங்கள் கிராண்ட் மதர் ரட்சிக்கப்படலைன்னா, அந்த டாக்டர் மனசு மாறலைன்னா எங்கள் பாட்டியும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. நான் இங்கே வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ண மாட்டேன் இந்த டேட்டில் 2023. ஸோ ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார். எப்படி பயன்படுத்துவார்னு தெரியாது, சரிங்களா? ஸோ கோதுமை மணியானது செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும், தனித்திருந்தால் பலன் கொடுக்காது. ஸோ ஒவ்வொருத்தரும் கோதுமை மணி மாதிரி ஆண்டவருக்காக சாகிறது தப்பில்லை. ஓகே, சரி. ஜிம் எலியட்னு யாருக்கும் தெரியுமா? ஜிம் எலியட்னு ஒரு நபர். ஜிம் எலியட்டுங்கிறது ஒரு ஆதிவாசி மக்கள், பழங்குடியினர்கிட்ட ஊழியம் பண்ண போனவங்க. பழங்குடியினர்னால் அவங்க வந்து நாகரிகம் இல்லாதவர்கள். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு கொண்டுருவாங்க. ஓகே, 5 பேர் மிஷினரிகளாக ஒரு அவுட்ரீச்சுக்கு போவாங்க. தென் அமெரிக்காவில் இருக்கிற பழங்குடியின மக்கள் இறந்துடுவாங்க. அப்பயும் மிஷினரிகள் சொல்லுவாங்களா, மற்ற மிஷினரிகள் அந்த ஏரியாக்கெலாம் போகாதீங்க, அவங்க வந்து நாகரிகம் இல்லாத மக்கள் கொன்றுவாங்க அப்படின்ட்டு. ஆனாலும் அவர் ஊழியத்துக்காக போனார், இறந்து விட்டார். ஆனால் அவர் சொல்கிற ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன் என்னென்னா, அது இங்கிலீஷில் இருக்கவும் வேண்டாம், நான் தமிழில் சொல்கிறேன், அர்த்தம் புரிஞ்சால் ரைட் உங்களுக்கு, அது போதும் எனக்கு. இழக்கக்கூடாத ஒன்றை பெறுவதற்காக தக்க வைத்து கொள்ள இயலாத ஒன்றை இழப்பவன் முட்டாள் அல்ல. அதான் என்னென்னா, இழக்கக்கூடாத ஒன்றை பெறுவதற்காக நம்ம வந்து நம்மளோட நித்தியத்தை இழந்துடக்கூடாது. ஓகே, ஸோ நித்தியத்தை நம்ம அடையணுன்னா பெறுவதற்காக தக்க வைத்து கொள்ள இயலாத ஒன்றை அப்படின்னா, நம்ம எல்லோரும் இதே பூமியில் வாழ்வோமா அநேக வருஷங்கள்? கண்டிப்பாக முடியாது. ஒரு லிமிட்க்கு அப்புறம் இறந்து தான் போகும். ஸோ தக்க வைத்து கொள்ள இயலாத ஒன்றை, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை நம்ம தக்க வச்சுக்க முடியாது. ஸோ இதை நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையை இழந்து போகிறது, தக்க வைத்து கொள்ள இயலாத ஒன்றை இழப்பவன் முட்டாள் அல்ல. ஸோ நம்ம வந்து முட்டாள் கிடையாது. ஸோ உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம விட்டு ஒழிஞ்சோம்னா மற்றவங்க நம்மளை சொல்லுவாங்க, என்னடா ஃபுல் மாதிரி பண்ணுற. ஈவன் என்னுடைய நண்பர்களே சொல்லுவாங்க, நீலாம் வந்து நிறைய காரியங்களில் ஃபூலிஷாக பிஹேவ் பண்ணுற, அடிக்கடி ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டே இருக்க, உங்கள் கடவுள் தான் கடவுளா, எங்கள் கடவுள் தான் கடவுளா அப்படின்பாங்க. அவங்களோட பார்வைக்கு நான் அறிவாளியா? இல்லை, முட்டாள். பட் நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்க, நம்ம அவங்க மேலே கோவப்படக்கூடாது, அவங்கள்ட்ட அன்பாக தான் இருக்கணும். ஸோ என்னுடைய நண்பர்கள்கிட்ட நான் அன்பாக தான் இருக்கேன். ஸோ உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபடாமல் பரிசுத்தமாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம இருக்கிறப்ப உலகம் நம்மளை முட்டாள்னு சொன்னாலும் இந்த வாழ்க்கையை, அதாவது என்ன சொல்லுவாங்க சில நேரம், நீ வந்து வாழ தெரியாதவன், உனக்கு இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ண தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, அப்படி யாரும் நம்மளை பார்த்து சொன்னாங்கன்னா சந்தோஷப்படுங்க, நம்ம வந்து முட்டாள்கள் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இழக்கக்கூடாத ஒன்று, நம்முடைய நித்திய வாழ்க்கையை இழக்கக்கூடாது. ஸோ இழக்கக்கூடாத ஒன்றை பெறுவதற்காக தக்க வைத்து கொள்ள இயலாத ஒன்றை இழப்பவர்கள் நாம் முட்டாள்கள் அல்ல, ஜிம் எலியட் சொல்கிற மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் கன்க்ளூஷன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பலன் கொடுத்து
இந்த உலகத்துக்கு அநேக விஷயங்களை நம்ம இழந்திருந்தாலும் இல்லை ஆண்டவருக்காக தொலைத்திருந்தாலும் நம்ம முட்டாள் கிடையாது. உலகத்தோட பார்வையில் முட்டாளாக இருந்தாலும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஆண்டவருக்கு தெரியும் யார் யாருக்கு எது முக்கியம் எது தேவையில்லை அப்படின்ட்டு. ஸோ எதனாலும் ஆண்டவர் பாதத்தில் வச்சு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருக்காக செயல்படுங்க. ஆச்சரியமான வகையில் ஆண்டவர் போஷிப்பார், வழி நடத்துவார். இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்காக இந்த நாள் முதற்கொண்டு புது வைராக்கியத்தோடு தொடர்ச்சியாக ஆண்டவர் காரியங்களில் ஈடுபடவும், ஆண்டவருடைய காரியங்களை நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவும் பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். ஆமீன். இயேசுவின் நாமத்தினால் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். டாக்டர் ஐயா ரொம்ப பைபிளை வந்து நிறைய மெடிடேட் பண்ணுறவங்க அப்படிங்கிறத நான் அவருடைய செய்தியின் மூலமாக தெரிந்து கொண்டேன். எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க நிறைய சத்தியங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துகிறார். ஆமீன் சொல்லுவோமா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. எத்தனை பேர் இன்னைக்கு நான் விடுதலை ஆயிட்டேன்னு நினைக்கிறீங்க? என்ன ஆமீன் ரொம்ப கம்மியா இருக்கு? இன்னொரு பெரிய ஆமீன் சொல்லுங்க. மைக்கு வேணுமா? மைக்கு வேண்டாமே, இன்னொரு ஆமீன் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம். ஆமாம், இந்த நாளில் வந்து இந்த பிரசங்கத்தில் ஒரு நியூ தாட் என்னன்னு சொன்னால், தோமாவை குறித்ததான அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு அது ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி காட்டுறீங்களா? எத்தனை பேருக்கு ஒரு நியூ தாட்? எல்லாரும் நம்ம கேட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். இயேசு கிறிஸ்துவனுடைய காயங்களில் விரலை வைத்து நான் அவர் என்ன பண்ணாராம்? ஒரு உயிர் தெழுந்த இயேசு தான் நம்பினார். சந்தேகப்பட்ட, கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சந்தேகப்பட்டதான அந்த தோமாவை தான் கர்த்தர் ஆமேன் அவன் டாக்டரே சொன்ன மாதிரி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வைத்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். இந்தியாவுக்கு கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஒரே ஒரு தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சந்தேகப்பட்டதான அந்த தோமா, சந்தேக தோமான்னு சொல்லுவாங்க, அவரை தான் கர்த்தர் பயன்படுத்தி எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். எஸ்தர் ராஜாத்தி ஆண்ட அந்த 127 நாடுகளில் இந்து தேசம் முதல் என்று போட்டிருக்கிறது. அந்த இந்தியா ஆமேன் இன்னைக்கு மனம் திரும்பி இருக்குன்னு சொன்னா, ஆமேன் அந்த தோமாவை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். இன்னொன்று மார்க் 16:7 நம்ம பார்த்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? என் சீஷர்களிடத்துல போய் சொல்லுங்க, பேதுருவுக்கும் என்ன சொன்னாரா? பேதுருவுக்கும் நீங்க வந்து ரொம்ப ஆமேன் இந்த வார்த்தையை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, டாக்டரே சொன்ன மாதிரி அவருக்குள்ள ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இருந்திருக்கும், ஒரு குற்ற உணர்வு. இயேசுவை நான் காட்டி கொடுத்துட்டேன், நான் எப்படி போய் அவரை நான் பார்க்க போறேன்? சிலர் சொல்லுவாங்கல்ல, அவர் முகத்தை போய் நான் எப்படி பார்க்க போறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? அதுபோல் ஒரு முகத்தை பார்க்கறது கூட ஒருவேளை ஒரு வெக்கத்தோடு இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்ற, இவருக்கு முதல்ல வந்து சீட்டு கொடுத்து முன்னால் கொண்டு வாங்க. அது ஒரு அருமையான ஊழியக்காரர் வந்து அழகாக சொன்னார், இவருக்கு விஐபி சீட்டு கொடுத்து பேதுருவை கொண்டு வந்து முன்னால் உட்கார வைங்கயா. ஆமேன். அவரை தான் நான் முதல்ல பார்க்க விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கும் அப்படிதான் இங்கே இருக்கிற நம்ம எல்லாரையும் கூட ஆமேன் கர்த்தர் பாருங்க ஒரு முக்கியமான இடத்துல கொண்டு வந்து வைத்து நம்மை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார், பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னொரு காரியம் டாக்டரே சொன்னதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்ம எல்லாரையும் கர்த்தர் ரொம்ப யூனிக்காக உண்டாக்கியிருக்கிறாரா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. யூனிக்னா ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசித்திரமா ஆமேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபை, ஒவ்வொரு தாளந்து, ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம். அதனால் நம்ம யாருமே வந்து எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாரையும் கர்த்தர் நல்லா ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். நம்ம பயன்படுத்தப்படும்படி நம்ம ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா?
எல்லாம் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த நல்ல ஆலோசனைகளுக்காக நாம் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? ஆமென். ஆமென். எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி ஆமென் அந்த பல்லவியை பாடும் பொழுது காணிக்கை செலுத்துகிறவர்கள் உங்களுடைய அன்பின் காணிக்கை செலுத்தி கர்த்தரை மையப்படுத்தும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். Praise the Lord. Hallelujah. Glory, glory, glory. Amen. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாடுவோம். அல்லேலூயா ஓசனா, 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 அல்லேலூயா ஓசனா. பாடுவோம். அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா. Glory. அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா. Praise the Lord. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமேன். தீர்மானங்களை எடுப்போம். ஆமேன். ஒரு பல் மருத்துவர், ஒரு டென்டல் சர்ஜன் சொன்னால் அவங்களுக்கு அந்த பல் சம்மந்தப்பட்ட எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு டாக்டர் ஐயா இன்னைக்கு பைபிள் பரிசுத்த வேதாகமத்தை எவ்வளோ அருமையாக தியானித்து இன்னைக்கு பாருங்க ரொம்ப அழகான ஒரு செய்தியை கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று சொல்றதோட அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் வெளியிலும் கூட. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் அவர்கள் முன்னே இறுதி ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஆமேன். காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. டாக்டர் ஐயா குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் தலைகளை தாழ்த்துவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நல்ல இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உங்கள் சமூகத்தில் தானே இந்த நாளில் நாங்கள் கூடி ஆராதிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்தை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனை முழுமையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் மகிமையும் பிரசன்னமும் ஆண்டவரே தங்கியிருந்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உங்கள் பிரசன்னத்தினால் அந்த இடத்தை நிரப்பினபடினால், உங்கள் மகிமையினால் இந்த இடத்தை மூடினபடினால் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வாதமாக்கி கொடுத்தீங்களையா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆராதனையின் மூலமாய் ஆண்டவரே உங்கள் நாமம் மகிமைப்படுவதற்கும் உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துவதற்கும் ஏதுவாய் கர்த்தர் இந்த நாளின் ஆராதனை ஆசீர்வாதமாக்கினபடினால் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடல் ஆராதனையின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட்டீங்களையா. ஆராதனை கர்த்தாவே பாடல் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்தீங்களையா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தபடியினால் நாங்கள் உம்மை பாடி துதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த பாக்கியத்தை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்களுக்காக நீங்க கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடு பேசின நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே.
கர்த்தாவே வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் ஐயா. வார்த்தையாய் கடந்து செல்லாமல் வாழ்க்கையாய் மாறுபடி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாயிருக்கட்டும். இன்னும் பல மாற்றங்கள், இன்னும் பல முன்னேற்றங்களை கர்த்தர் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கோதுமை மணியை போல கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் மிகுந்த பலன்களை கொடுக்கிறவர்களாய் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்களுக்காக பிரயாசப்படுகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றி எடுத்து வல்லமையாய் உபயோகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அநேகரை உமக்காய் ஆதாயப்படுத்த வேண்டும். ஆண்டவரே இன்னும் உம்மை பற்றி அறிந்திராத அநேகம் ஆயிரமான ஜனங்களுக்குள்ளும் லட்சமான ஜனங்களுக்குள்ளும் ஆண்டவரே உம்மை அறிவிக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றி உபயோகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். கர்த்தாவின் நாளிலும் செய்து கொடுக்கும்படியாய் வந்த அருமையான கர்த்தாவி டாக்டரையாவுக்காக அவங்க குடும்பத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், குடும்பத்தை இன்னும் எடுத்து உபயோகப்படுத்தும்படியாய், மக்காய் மகிமையாய் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கரத்தின் கருவியாய் விளங்கட்டும் ஐயா. ஆண்டவரே இன்னும் தம்முடைய மகன் மூலமாய் நீங்க என்னென்ன காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவரே நீங்க தேவ திட்டத்தை வைத்திருக்கிறீங்களோ அவைகளெல்லாம் நிறைவேற்றப்படுவதற்கு உதவி செய்யுங்க ராஜா. ஸ்தோத்திரம். கர்த்தாவே உங்க கரங்களில் முழு குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா இந்த நாளில் உடைய சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்க சமூகத்திலும் ஆண்டவரே நாங்கள் காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். ஆண்டவரே காணிக்கை மாத்திரமல்ல, எங்களையே நாங்கள் உமக்காக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் நிறைவாய் ஆசீர்வதித்து ஆண்டவரை திருப்தி அடைய செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்க சமூகத்தில் தானே கூடி வந்து ஆராதிக்கும்படியா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்தீங்களையா, ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டினீங்களையா. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம். விசேஷமா இந்த நாளிலும் வர முடியாமல் தடைபட்டிருக்கிறவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவரே உங்க சமூகத்தில் வருவதற்கு ஒருவருக்கும் தடை இருக்கக்கூடாதையா. எந்த ஒரு தடையும் காரணமாய் அமையக்கூடாது. ஆண்டவரே விடுதலையாய் வந்து உம்மை ஆராதிப்பதற்கு தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நீங்க கொண்டு வந்து உங்க சமூகத்தில் மகிழ பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த தம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திவ்ய கருத்துல திருப்பாதத்தில் முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென். 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 அல்லேலூயா. 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உயிர்த்தெழுதலின் நாளாகிய இந்த பண்டிகையை எல்லாம் சிறப்பா நீங்க செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி உங்களை நாங்க ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். சேர்ந்து பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரமாவே. கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. பாடுவோம். ஹல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். Thank you.
யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் வீட்டில் போய் ஈஸ்டர் கொண்டாடும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள். இந்த உயிர்த்தெழுதலின் நாளாகிய ஈஸ்டர் பண்டிகையினுடைய கிரீட்டிங்ஸை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி மகிழ்ச்சியோடு நீங்கள் கடந்து போகும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆன்லைனில் எங்களோடு கூட ஆராய்ந்து கொண்டிருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.